700க்கும் மேல மதுக்கடைகள் தமிழ்நாட்டுல மூடப்பட்டிருக்கு. 200 யூனிட் மின்சாரம் மக்களுக்கு இலவசமா வழங்கப்படுது. இந்த 100 நாள்ல தாவேக அரசு பதவி ஏற்றதுல இருந்து 15க்கும் மேல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் இந்த அரசுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா அமைஞ்சாலும், இன்னொரு பக்கம் எங்களுக்கு இந்த 200 யூனிட்லாம் வேணாம், ஃபர்ஸ்ட் இருந்த 100 யூனிட்டே போதும், எங்களுக்கு மின் கட்டணம் ரொம்ப அதிகமா வருது அப்படின்னு ஆளுக்கால் வீடியோ போட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் எங்களுக்கு கரண்டே வரமாட்டது, 3 மணி நேரம் 4 மணி நேரம் நாங்க நைட் எல்லாம் கரண்ட் இல்லாம தவிக்கிறோம் அப்படின்னு மக்கள்லாம் ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா நிறைய விஷயங்கள் இந்த 100 நாள்ல தாவேக அரசுக்கு நடந்திருக்கு. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ரீகேப்பா மை பெர்ஸ்பெக்டிவ்ல நான் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இது அனதர் எபிசோட் ஆஃப் மை பெர்ஸ்பெக்டிவ். நான் உங்க மதுமிதா அமரீஷ். சி ஜோசப் விஜய் எனும் நான் வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்னு கொடுப்போம். This is a new beginning. மே 10ஆம் தேதி முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்ற பிறகு 3 விஷயங்களுக்கு சைன் பண்ணாரு. அதுல ஒண்ணு, வீடுகள்ல 500 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்துறவங்களுக்கு 2 மாசத்துக்கு 200 யூனிட் மைனஸ் பண்ணப்படும், அதாவது இலவசமாக கொடுக்கப்படும் 200 யூனிட் அப்படின்னு சொல்லி முதல் கையெழுத்து இருந்தது. இன்னொரு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம், பெண்களுக்கு பாதுகாப்புக்காக இந்த ஒரு படை திட்டத்தை அவருக்கு சைன் பண்ணாரு. போதைப் பொருள் கலாச்சாரத்தை குறைக்க போதைப் பொருள் தடுப்பு நிலையங்களை கொண்டு வந்தாரு. இந்த 3 விஷயங்களுக்காக அவரோட சைன் இருந்தது. அப்போ அவர் சைன் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அந்த விஷயம். ஏன்னா இதுவரைக்கும் முதலமைச்சராக பதவி ஏற்ற எந்த ஒரு முதலமைச்சரும் அதே மேடையில இந்த மாதிரி சைன் பண்ணதெல்லாம் கிடையாது. அது ஒரு சினிமாட்டிக்கா இருந்தாலுமே மக்கள் மத்தியில அது ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. ஏன்னா முதல் முறையா இப்படி ஒரு முதலமைச்சர் பண்றத எல்லாரும் பாக்குறாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸா அமைஞ்சது, ஒரு எதிர்பார்ப்பை அது கிரியேட் பண்ணுச்சுன்னே நம்ம சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் மே 12ஆம் தேதி 717 மது கடைகளை மூடுறோம் அப்படின்னு சொல்லி அவரோட அடுத்த கையெழுத்து போடப்பட்டது. அவர் சொன்ன அடுத்த நிமிஷத்துல இருந்தே கோவில் பக்கத்துல, ஸ்கூல் பக்கத்துல அண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல, காலேஜ் பக்கத்துல இருக்கக்கூடிய மதுக்கடைகள் எல்லாமே மூடப்பட்டுச்சு. சில பேர் இதுக்கும் கிரிட்டிசிசம் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இப்ப மூடிட்டாங்க, இன்னும் 2 நாள்ல திறந்துருவாங்க, 3 நாள்ல திறந்துருவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. நிறைய கடைகள் அப்படி திறக்கவும் பட்டுது. பட் ப்ராபப்ளி ரொம்ப கம்மியா தான் அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. பட் இது பெண்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பை கொண்டு வந்தது. நிறைய பெண்கள் வில்லேஜ் சைட்ல இதுக்காக போராட்டம் பண்ணாங்க, மனு கொடுத்தாங்க. எங்க காலேஜ் பக்கத்துல இருக்கு, பசங்க படிக்கிற காலேஜ் பக்கத்துல இருக்கு, ஸ்கூல் பக்கத்துல இருக்கு, கோவில் பக்கத்துல இருக்கு அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்ற உடனே இதுக்கு ஆக்ஷன் எடுத்தது பெண்கள் மத்தியில ஸ்பெஷலா ரொம்ப ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. அதுக்கப்புறம் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை அவங்க அமல்படுத்தியதா இருக்கட்டும், அண்ணன் சீரை கொண்டு வந்த அண்ணனின் சீர் அப்படின்னு சொல்லி பட்டுப்புடவை கொடுக்கறது, இந்த கோல்ட் காயின் கொடுக்கறது, மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா அமைஞ்சுது. ஆனா அதுலயே சில விஷயங்கள் அந்த அரசுக்கு பேக் ஃபயராகவும் ஆயிருந்தது. அதுல முக்கியமா பேசப்பட்ட ஒரு விஷயம் 200 யூனிட் ஃப்ரீ. இந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. இந்த 200 யூனிட் யாருக்கு ஃப்ரீ, எப்படி ஃப்ரீ அப்படியெல்லாம் சொல்லி அவங்க ஓட்டு கேட்கல. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னாங்க. இதுக்கு முந்தான ஆட்சியில இருந்த டிஎம்கே ஆட்சியிலையும் 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்றவங்களுக்கு தான் 100 யூனிட் ஃப்ரீயா இருந்தது. ஆனா இவங்க ஓட்டு கேட்கும் போது எல்லாருக்கும் 500 யூனிட் ஃப்ரீ, அப்படிதான் இருக்கும் அப்படின்னு மாதிரி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா 500 யூனிட் கீழே யூஸ் பண்றவங்களுக்கு தான் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. இது கொஞ்சம் மக்களுக்கு என்ன, ஸ்டார்டிங்ல நீங்க எல்லாருக்கும் 200 யூனிட் ஃப்ரீன்னு தானே சொன்னீங்க, இந்த மாதிரி கட்டுப்பாடு, இந்த மாதிரி விதிமுறைகள்லாம் நீங்க சொல்லியே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அடிக்கடி கரண்ட் கட் ஆகிறது. நைட்ல நிறைய ஏரியாஸ்ல கரண்ட் கட் ஆனது. ஆனா எனக்கு என்ன சந்தேகமா இருந்துச்சுன்னா, என் ஏரியா நீலாங்கரையிலே விஜய் அவர்கள் போற சாலையில எல்லாரும் உட்காந்து போராட்டம் பண்ணாங்க, கரண்ட் வரலன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க அப்படிலாம் சொன்னாங்க.
ஆனா நான் இங்கதான் இருக்கேன், எனக்கு அப்படிலாம் ஒரு நாளும் ஆனது கிடையாது. நைட்ல கரண்ட் கட் ஆகும், ஒரு ஹாஃப் அன் ஹவரோ இல்ல 20 மினிட்ஸ்லயோ நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு கால் பண்ணோம்னா அவங்க வந்து ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்ல அவங்க வந்து அதை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படிதான் இருந்துச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் கரண்ட் கட் ஆகுறது வந்து நான் என் ஏரியாவில பார்க்கவே இல்லை. ஆனா என் பக்கத்து ஏரியாவிலலாம் அந்த மாதிரி கரண்ட் கட் ஆச்சு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லி போராட்டம் எல்லாம் பண்ணதா சொன்னாங்க. இதுலயுமே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு, என்ன இது எல்லாமே ஒரே பக்கத்து ஏரியாவா தான் இருக்கு, கரண்ட் கட் ஆகணும்னா எல்லா ஏரியாலையும் கட் ஆகணும், எல்லாம் ஒரு நாள் அவங்க கட் ஆச்சுன்னா ஒரு நாள் இங்க கட் ஆகணும், அப்படிலாம் இல்லாம ஏன் தொடர்ச்சியா அந்த ஏரியால மட்டும் கட் ஆகுது, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கேள்விகள் இருந்துச்சு. பட் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி கிரிட்டிசிசம்ஸ் வந்துச்சு. ஒரு பெரிய மைனஸா இந்த ஆட்சியில பார்க்க வேண்டிய விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா, என்னதான் முதலமைச்சரா விஜய் அவர்கள் கரெக்டா செயல்பட்டாலும் அவங்க கீழே இருக்கவங்க எம்எல்ஏவா இருக்கட்டும், மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் மாறுபட்டுச்சு. கீத்னாவா இருக்கட்டும், அவங்க ஸ்கூல்ல போயிட்டு பேசின விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாணவர்கள் இங்க போராடும் போது இடம் கொடுக்காம அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஒரு பெரிய மைனஸா வந்து டிவிகே ஆட்சியில பார்க்கப்படுது. இதெல்லாம் நார்மலா எல்லா ஆட்சியிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இந்த 100 நாள்ல மைனஸ் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொஞ்சம் இந்த ஆட்சியில கொஞ்சம் மைனஸா இருந்தது. மற்றபடி அவங்க கொண்டு வந்த திட்டங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் பட்ஜெட் ஃபர்ஸ்ட் டைம் டிவிகே அரசு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. ஒரு பட்ஜெட் தாக்கல்ல தான் அந்த அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படின்றத வந்து நம்மளுக்கு புரியும். அதுல இப்படி அப்படின்னு இருந்தாலுமே சில விஷயங்கள் மாணவர்களையும் பெண்களையும் கவரக்கூடிய விஷயங்களா இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருந்தாலும் பட்ஜெட்ல நிறைய விஷயங்கள் பெண்களை கவரக்கூடிய விஷயங்களா இருந்தது. தாய்மாமன் தங்க சீரா இருக்கட்டும், அண்ணன் சீரா இருக்கட்டும், மாணவர்களுக்காக சில ஒதுக்கீடுகள் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பெண்களையும் மாணவர்களையும் கவரக்கூடிய விஷயங்களா இருந்துச்சு. பட் மெயினான விஷயங்கள்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா 50-50 அப்படின்னு எடுத்துக்கலாம். விவசாயிக பிரச்சனையா இருக்கட்டும், காவேரி நீர் பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே இந்த அரசு வந்து ரொம்ப ஸ்லோவா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி, ஸ்லோவா அதை வந்து அதுக்கு வந்து பேசுற மாதிரி ஒரு தாட் எனக்குள்ள எழுந்துச்சு. காவேரி விஷயமா இருக்கட்டும் மூவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த ஆட்சியிலேயே மிகப்பெரிய பிளஸ்ஸா அமைஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா ஊழல். அரசியலுக்குள்ள வரும்போதே விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஊழலை ஒழிக்கணும், நாங்களும் வாங்க மாட்டோம், வாங்கினவங்களையும் விட மாட்டோம், இதுக்கப்புறம் வாங்கவும் மாட்டோம், இந்த மாதிரி சொல்லிட்டு தான் உள்ள வந்தாரு. இதை அவர் செஞ்சாரா அப்படின்னு கேட்டா எஸ். நிறைய இடங்கள்ல லஞ்சம் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு. லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சது. அண்ட் இதுலயே சின்ன இது என்ன அப்படின்னா பழனி விவகாரம், பழனியில அந்த அமைச்சர் பண்ண விவகாரம், இது வந்து பெரிய பேசும் பொருளா மாறுச்சு இந்த 100 நாள்ல. ஸோ எந்த ஒரு அரசியுமே இந்த 100 நாள்ல அவங்க பண்ண விஷயத்த வச்சு இந்த 5 வருஷமும் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத நம்மளால கணிக்க முடியாது. இதுல நல்ல விஷயங்கள் இந்த 5 வருஷத்துல மாறவும் செய்யலாம், இல்லைனா இப்ப நம்ம நெகட்டிவா பேசுற விஷயங்கள அவங்க பாசிட்டிவாவும் மாத்தலாம். சோ இந்த 100 நாளை வச்சு நம்மளால கணிக்க முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னவா இருக்குன்னா, 2000 எப்பங்க போடுவீங்க, 2000 போடுறேன், நீங்க இன்னும் வரல, கிரெடிட் ஆகல அப்படின்றாங்க. நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, இவ்வளவுதான் காசு இருக்கு, இப்போ இவ்வளவு கடன்ல இருக்கோம், நம்ம இதனால நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, அவங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்ற ஒரு புரிதல் மக்களுக்கு வந்திருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நான் பீப்புளோட டிராவல் பண்ணும்போது அவங்க சொல்ற விஷயம் எப்படி இருக்குன்னா, இப்பதான் அவர் வந்திருக்காரு, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா தான் அவர் எல்லாத்தையும் பண்ணுவாரு, அதுக்கு டைம் கொடுங்க, ஏன் வந்து இப்பயே உடனே வந்த உடனே எங்களுக்கு போடணுன்றீங்க, வந்த உடனே எங்களுக்கு பண்ணணுன்றீங்க, நாங்க பொறுமையா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேடிஸ் வந்து பேசுறாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா இப்படியும் இருக்காங்க சில பேர். எப்படி இருக்காங்கன்னா, நாங்க தான் ஓட்டு போட்டு வர வச்சோம், அந்த 2000 ரூபாய்க்கு தான் நான் ஓட்டு போட்டேன், இன்னும் எனக்கு 2000 ரூபாய் போடவே இல்லையே அப்படின்னு இருக்காங்க. எப்ப அந்த 2000 ரூபாய் போடுவீங்க, சீக்கிரம் போட்டுருங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அண்ட் வந்து இந்த எதிர்கட்சிய இருக்கவங்க கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. மாற்றம்னு சொன்னீங்களே, அது என்ன மாற்றம் அப்படின்றது அந்த கேள்வி எனக்குமே இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இருந்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றி இருக்கீங்க, புதுசா நீங்க சொன்ன திட்டங்களை இன்னும் பாதி விஷயங்கள் நிறைவேற்றப்படல. ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்தாங்க, அவங்க எல்லாமே லேட்டா பண்ணாங்க, நாங்க வந்தோடனே பண்ணிடுவோம், வந்தோடனே எல்லாருக்கும் எல்லாமே பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா வந்த உடனே அவர் வந்து அந்த பதவியேற்ற அன்னைக்கே வந்து டைம் கேட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா நான் பண்றேன்,
டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி டைம் கேட்டாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லாமலேயே நீங்க வந்திருக்கலாமே அப்படின்றது தான் என்னோட கேள்வியா இருக்கு. புது கவர்னன்ஸ் வேணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதுல மாற்றம், நாங்க மாற்றமா வருவோம், நாங்க மாற்றி காட்டுவோம் நீங்க கொண்டு வந்ததுதான் இப்போ ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு. இதுல என்ன மாற்றம் இருக்கு? கடந்த ஆட்சியில இருந்த நலத்திட்டங்களை இப்ப நீங்க பேர் மாத்தி இருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சு. பட்ஜெட்லயும் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. பட்ஜெட்ல பெருசா நம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகுற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. அப்ப இருந்தத இப்ப அவங்க கொஞ்சம் பாலிஷ் பண்ணி இப்ப இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி மாத்திருக்காங்களே தவிர புதுசா விவசாயிகளுக்கோ புதுசா மக்களுக்கோ ஏதாச்சும் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. கவர்ற மாதிரியான விஷயங்களா புதுசா கொண்டு வந்திருக்காங்க. சொன்னா எதை பண்ணா பெண்கள் அட்ராக்ட் ஆவாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல பாசிட்டிவும் நிறைய இருக்கு, நெகட்டிவும் நிறைய இருக்கு. பார்ப்போம் இதுக்கப்புறம் இந்த 5 வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இதுல ஒரு பெரிய விஷயம் என்னவா நான் பாக்குறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சியில இருக்கும் போது சட்டசபையில என்ன நடக்குது, சட்டசபை ஒண்ணு எப்ப நடக்குது அப்படின்னு கூட தெரியாம இருந்த யங்ஸ்டர்ஸ் இப்போ சட்டசபையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை லைவ்ல உட்கார்ந்து என்ன வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டு அதுல பாக்குறாங்க. அப்படி என்னதான் இவர் பேசி போறாரு. அது விஜய் அவர்கள் பேசுற விஷயங்கள் சில டைம் சினிமாட்டிக்கா இருந்தாலும் ரொம்ப படத்துல பாக்குற மாதிரி மாஸ் டைலாக்கோட மாஸ் ஆக்ஷனோட இருந்தாலுமே அவங்க சொல்ல வர விஷயங்களை கவனிக்கிறாங்க. இதெல்லாம் அவர் சொல்றாரு. தப்போ சரியோ அரசியல பேச ஆரம்பிச்சிருக்காங்க யங்ஸ்டர்ஸ். சோ இதுவே எனக்கு தெரிஞ்சு பெரிய மாற்றமா நான் பாக்குறேன். இந்த ஆட்சி என்ன மாற்றம் பண்ணிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பெரிய மாற்றத்தை இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது. அண்ட் இதுதான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். இந்த 100 நாள்ல இந்த தாவேகா ஆட்சி எப்படி இருந்தது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி செயல்பட்டாரு ஒரு முதலமைச்சரா அப்படின்றத 10க்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னொரு மை பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.